ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் வின் இதை பற்றின வீடியோ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற சொல்லியிருப்பேன். கடைசி நேரத்தில் தான் நான் எப்படி அதை விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பெட் பண்ணுறது எல்லா விஷயம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Mr.Vicky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஒரு வீடியோஸும் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சும்மா பிச்சுட்டு வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போடுவோம். இந்த சைட் எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ண டேஷ்போர்டில் இங்கே ஒரு பாப்பப் மாதிரி ஒன்று காமிக்கும், ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி. நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அந்த சைன் அப் பேஜில் என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டிங்களோ அதை நீங்கள் லாகின் பேஜில் போட்டு ஈஸியாக நீங்கள் அந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம விட்ரால் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட 667 ரூபா இருக்குது. நான் இப்போ 660 ரூபா விட்ரா பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விட்ரா பட்டன் ஒன்று இருக்கும். இந்த விட்ரா கிளிக் பண்ணிக்கிறேன். விட்ரா கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேங்க் கார்டு சூஸ் பண்ண சொல்லும். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன். அதர்னு இருக்கும். கிளிக் பண்ண உடனே சூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ரால் அமௌண்ட்டு கேட்குது. நான் விட்ரால் அமௌண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 660 கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். நான் பே பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாஸ்வேர்டு போட்டேன். பாஸ்வேர்டு போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓகேன்னு கேட்கும். ஓகேக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேன்னு கேட்கும். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா விட்ரால் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் வெயிட் பேஷன்ட்லைன் சக்ஸஸ் நான் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா இங்கே பேமெண்ட் லெஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? 667 ரூபா இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு 7 ரூபா 10 காசு தான் இருக்குது. மீதி எல்லாமே நான் விட்ரால் பண்ணிட்டேன். இந்த விட்ரால் பண்ண ரெக்கார்டு எங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே விட்ரா ரெக்கார்டுன்னு இருக்கும். இந்த விட்ரால் ரெக்கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ விட்ரால் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். நேற்று ஒரு 1000 ரூபா பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு 570 ரூபா பண்ணேன். ஆனால் எல்லாமே டேட்டோட இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 29 இதெல்லாம் இன்றைக்கி பண்ணது பார்த்தீங்கன்னா டேட் 30. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது ரிவ்யூவில் இருக்குது. இப்போ தான் விட்ரால் பண்ணேன். அது ப்ராசஸிங் ஆகி அப்புறமா சக்சீட் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 2 ஹவர்ஸில் உங்களுக்கு இன்கம் வந்துடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே. பேமெண்ட்டில் எந்த ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் ரெஃபரல் கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தி அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ருபீஸ் தராங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ரெஃபரல் பண்ணி நல்லா ஒரு ஏர்ன் பண்ணிக்கலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகே, எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும். அந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா மணி ட்ரெயின் இருக்கும், டைமண்ட் லோட்டோன்னு இருக்கும், அப்புறம் ஈஸி வின்னு, லக்கி ஸ்லாட்டு, சூப்பர் லோட்டோ, லேடர் கேம்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக எது நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த மணி ட்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க. மணி ட்ரீ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஷோ ஆகிடும். இதில் தான் நம்ம பெட்டிங் பண்ண போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா இருக்குது. நம்ம பார்த்து கரெக்டாக அதில் உஷாராக பெட் பண்ணோம், இல்லைனா ஒரேடியாக ஊற்றின்னு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இந்த ட்ரா ஹிஸ்ட்ரி நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்ட போகிறது 2 தான். ஒன்று ஓடிடி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவன். இது தான். ஓகேங்களா? இந்த லார்ஜ் ஸ்மால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது 2 ஒன்று தான். ஓகேங்களா? லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடி, சாரி ஸ்மாலுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அதனால் இதே நீங்கள் செலக்ட் பண்ணி ஓடிடி ஈவன்ன்றதுல எதனா ஒன்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவன் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் டைமிங் ஓடிட்டுருக்கு. தான் டைமிங் ஒரு காலமு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ட்ரா ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிப்போம். ஓகே, ட்ரா ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ண உடனே இது வரைக்கும் எவ்வளோ ட்ராலாம் போயிருக்கு, என்னென்ன மேட்சஸ் எல்லாம் போயிருக்கு, என்ன நம்பர்ஸில் ரோல் நம்பர்ஸில் போயிருக்கு அப்படின்றது நம்ம ட்ரா மேட்ச் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஈவன் அப்புறம் ஓடிடி. இதுக்கு அடுத்தது என்ன வரும், அதான் நம்மளுடைய சைக்காலஜி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. நேற்றுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கலும் யூஸ் பண்ணல, சைக்காலஜி யூஸ் பண்ணல. எனக்கு அந்த 200 ரூபா போனஸை நான் கண்ண முடின்னு ஏதோ அடிச்சு விட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக கிடச்சிது. அப்புறம் வரந்த 700 ரூபா வச்சு கட்டினேன். அப்புறம் 1400 ரூபா கிடச்சிது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு இருக்குது. ஆனால் இது ஒரு லக்கு தான். ஓகேங்களா? இது அது சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறதுனால இது கொஞ்சம் லக்கில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதனால் கரெக்டாக எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வருது, இல்லை நம்பர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் எந்த நம்பர் அப்பப்போ ஒற்றைப்படை ரெட்டைப்படை எப்படிலாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நம்பரை பார்த்துட்டு சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பற்றின ட்ரிக் வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ட்ரிக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இது அவ்வளோ டீப்பாக ஒன்றும் ப்ரீஃபாக பார்க்கல. ஆனால் ரெஃபரல் கமிஷன் வேறு லெவலில் தராங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணி அப்படின்னா 40 ருபீஸ் உங்களுக்கு அந்த கொடுக்குற சைன் அப் போனஸே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா 40 ருபீஸ். அந்த 40 ருபீஸ் வச்சு நீங்கள் அடுத்த மேட்ச் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ரெஃபரில் யாரும் கைவிட்டுறாதீங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுதான் ரெஃபரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபரல் பண்ணி மட்டும் அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை மட்டும் வச்சு ஆடிக்கோங்க. அப்புறம் போனஸ் அமௌண்ட்டை வச்சு அடிக்குங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஓடிடி வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தான் வந்திருக்கு. அப்புறம் ஈவன் வந்திருக்கு. அப்புறம் என்ன நம்பர் வருது நம்ம இங்கேயே பார்த்துருவோம். இங்கே நம்பர் ஒரு டைமிங் ஓடிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஈவன்னு காமிக்குது. அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துருவோம். இங்கே வந்து வேகர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரீஸ்டார்ட் டைம் ஆகிடுச்சு. ஒன் மினிட்லேருந்து இங்கே வந்து ஆகிட்டுருக்கு, போலிங் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் ஈவெண்ட் தான் வந்தது, இந்த டைம் பார்த்து ஈவெண்ட் தான் வருது. இது நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லையா, சைக்காலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஈவெண்ட் வந்திருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த மேட்ச் எப்படி விளையாடணும் அப்படின்னா, இப்போதையும் நீங்கள் ஒரு 100 ரூபா பெட் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் விளையாடுங்க, அதுக்கு மேலே விளையாடாதீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் விளையாடுங்க, அதுக்கு மேலே இல்லைனா ஒரு 5 மேட்ச், அவ்வளோதான். அதுக்கு மேலே விளையாடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கிற காசு ஃப்ளாப் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ 50 ரூபா கிடச்சிச்சு, அடுத்த நிமிஷமே ஒரு 50 ரூபா போடணும், அடுத்த நிமிஷம் 50 100ன்னு போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெயில்டு ஆகிடும். ஓகேங்களா, சிஸ்டம் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 5 மேட்ச் இல்லைனா 6 மேட்ச் அதிகபட்சம், அதுக்கு மேலே போடாதீங்க. நீங்கள் போடுற மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் 10 ரூபா ரூபாலாம் கட்டி போடாதீங்க. ஒரு 5 மேட்ச் போடுற நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் ஒரு 50 100 இந்த மாதிரி ஃப்ரீ இன்கம் வச்சு மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட் பண்ணுறதும் பண்ணாதவங்க தனிப்பட்ட இருக்கும். அப்படி ஆட் பண்ணி அது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அது நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த நம்பர் வரும் அப்படின்னு நம்பர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே இன்னும் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பேமெண்ட் எங்கே நம்ம செட் பண்ணிட்டு நம்ம பை ஹிஸ்ட்ரி பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும் கவுண்ட். இந்த 0ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஒரு 10 ரூபான்னு போட்டிங்க அப்படின்னா 10 ரூபான்னு போட்டிங்க வந்து பைன்னு இருக்கும். அந்த பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகேன்னு கேட்கும். உங்கள்கிட்ட பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ண உடனே ரெக்கார்டு வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் கட்டின அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வின் பண்ண அமௌண்ட் இந்த இடத்துல பாப்பப் மாதிரி ஒன்று வரும், நீங்கள் வின் பண்ணிட்டீங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா காயினில் வந்து நீங்கள் 10 ரூபா கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா நான் ட்ரிக்கு முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நானே ஒரு லூப்பில் தான் நான் அது உள்ளே வந்தேன். ஓகேங்களா, ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு தான். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, எவ்வளோ எனக்கு இன்வைட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபினான்ஸ் ரெக்கார்ட்லையும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எவ்வளோ ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபரல் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த ஆப் நீங்கள் விடுறது ரொம்ப ஒரு தப்பான விஷயமாயிடும். ரெஃபரல் பண்ண முடியும், என்னால் என்கிட்ட ஒரு டீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரெஃபரல் பண்ணி எக்கச்சக்கமான அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஒரு ரெஃபரல் பண்ணால் 40 ரூபாங்க, 10 ரெஃபரல் பண்ணால் 400 ரூபாங்க. 100 ரெஃபரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் 4000 ரூபாய் டெய்லி வந்து கிடச்சிட்டே இருக்கும். இதான் இதோட கான்செப்ட். இன்னும் நீங்கள் பெட் பண்ணுற ஆளாக இருந்தால் ஈஸியாக வந்து பெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் டெபாசிட்டு, அப்புறம் பை ரெக்கார்டு எல்லாமே இதிலே இருக்கும். நீங்கள் வேணுன்னா கூட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல டெபாசிட் இருக்கும். அந்த டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட்டை கிளிக் பண்ணி இந்த நம்பருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. 100 100 200 200 செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண இந்த மாதிரி நான் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.